ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் அருண், மீனா, கார்த்திக் தினமும் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் பழைய நூலகத்தில் பழைய ஓலைச்சுவடுகளை ஆராய்ந்து பார்த்தபோது அதில் ஒரு மர்மமான வரைபடத்தை கண்டுபிடித்தனர். புதையல்! அருண் குரல் கொடுத்தான். மீனா கண்ணில் ஒளி விழுந்து, நாம் அதை தேடி செல்லணும். கார்த்திக் சிரித்து சொன்னான், ஆனா அது நிச்சயமா பாதுகாப்பாக இருக்கும் தெரியலை. நாம் தயாரா? அவர்கள் சற்று யோசித்துக் கொண்டனர். அதற்கிடையில் அருண் கூறினான், நம்மால் முடியுமா என்றால் தான் சாகசம் அழகா இருக்கும். அவர்கள் அந்த வரைபடத்தை தாத்தாவிடம் காட்டினர். தாத்தா சிரித்து சொன்னார், இந்த வரைபடம் உண்மையான புதையலை குறிக்கிறது. ஆனால் அது வெறும் செல்வத்திற்காக கிடைக்காது. நல்ல மனசும் துணிச்சலும் வேண்டும். உங்களுக்கு உள்ளே உண்மை மனம் இருக்கிறதா? மீனா உறுதியாக கையெழுத்திட்டாள். ஆம் தாத்தா, நம் கிராமத்திற்கு நல்லது செய்வதே முக்கியம். தாத்தா சிரித்தபடி பழைய அறிவுரைகளை கொடுத்தார். குழப்பங்களை சந்தித்தால் ஒன்றாக இருக்க வேண்டும். பயப்படாமல் முன்னே செல்ல வேண்டும். எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும். அவர்கள் தண்ணீர், உணவு, விளக்கு, கயிறு, கப்பல் போன்ற தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு சாகச பயணத்திற்கு தயாராகினர். முதலில் அவர்கள் பழைய பாலத்தை கடந்து அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்தனர். பறவைகள் பாடி வருவது, காற்றின் ஓசை, மரங்களின் நடுவே ஒலிக்கிற கிளிகள் எல்லாம் புதையல் பயணத்தை மிகவும் சுவாரஸ்யமாக்கின. காட்டில் பாம்பு, குரங்கு, யானை போன்ற மிருகங்களை சந்தித்தனர். சில மிருகங்கள் பயமுறுத்தினாலும் சிலர் உதவி செய்தனர். ஒரு குரங்கு கார்த்திக்கின் கைப்பையில் இருக்கும் உணவு பை கொள்ள முயன்றது. ஆனால் அருண் அந்த குரங்கை சுறுசுறுப்பாக சிந்தித்து நண்பர்களுடன் சேர்ந்து உணவு பையை மீட்டுக்கொண்டான். நாம் சேர்ந்து இருந்தால் எந்த சவாலும் கடக்க முடியாது, மீனா சொன்னாள். பாதையில் பெரிய கல் ஒன்று தெரிந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, உண்மை சொல்லுவோருக்கே பாதை திறக்கும். அவர்கள் சிந்தித்து ஒன்றாக சத்தியம் கூறினார்கள். நாம் உண்மையுடன் செயல்படுவோம். எப்போதும் நல்ல மனசுடன் நடப்போம். அதிர்ஷ்டமாக கல் தன்னிலை மாற்றி மறைந்தது. பின்னர் மறைந்த பாதை தெரிந்தது. நண்பர்கள் மறைந்த பாதையை தொடர்ந்து ஒரு பெரிய குகையை அடைந்தனர். குகையின் உள்ளே முழுக்க இருள். அவர்கள் விளக்குகளை அணைத்து பாதையை தேடினர். இந்த இருள் என்னிடம் பயத்தை உருவாக்குகிறது, கார்த்திக் கவலைப்பட்டு சொன்னான். மீனா நிம்மதியாக சிரித்தாள். நாம் ஒன்றாக இருப்பதால் பயமில்லை. துணிச்சலோடு முன்னே செல்வோம். அவர்கள் முன்னே சென்று கொண்டே இருந்தபோது வௌவால்கள் பறந்து வந்து பயமுறுத்தின. ஆனால் மீனா தைரியமாக கயிறை பயன்படுத்தி நண்பர்களை பாதுகாப்பாக குகையின் நடுவில் இருந்து கடத்தினாள். குகையின் இறுதியில் ஓர் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. நீரின் ஓசை பயமுறுத்தியது. அருண் சொன்னான், நாம் இப்போது அதை கடக்க வேண்டியிருக்கு. யாருக்கு துணிச்சல் உள்ளது? மீனா முன்னே வந்து கயிறை கட்டினாள். நாம் ஒன்றாக இருக்கின்றோம். பயப்படாதே. அவர்கள் மூவரும் கயிறை உதவியுடன் பாதுகாப்பாக ஆற்றை கடக்க முடிந்தது. ஆற்றை கடந்து அவர்கள் ஒரு அறைக்கு வந்தனர். அங்கே ஒரு பெரிய சிங்கச் சிலை உயிர் பெற்று நின்றது. எதற்காக இந்த புதையலை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறது. நண்பர்கள் தன்னம்பிக்கையுடன் சொன்னனர், நமது கிராமத்திற்கு பள்ளி, மருத்துவமனை கட்ட விரும்புகிறோம். செல்வம் தனக்கே அல்ல, அனைவருக்கும் நன்மை செய்வதே முக்கியம். சிங்கச் சிலை அவர்களின் மனதை பார்த்து மென்மையாக சுருண்டு மறைந்தது. சிங்கச் சிலை மறைந்ததும் பெரிய பெட்டி ஒன்று தெரிந்தது. அதை திறந்தபோது தங்க நாணயங்கள், வைரம், மணிகள் ஆல் இருந்தன. அருண் களிப்புடன் சொன்னான், நாம் கண்ட புதையல் உண்மையில் நமது கிராமத்திற்கு பயன்தரும் செல்வம்தான். மீனா சிரித்து கூறினாள், நாம் ஒன்றாக இருந்ததால் தான் இதை பெற்றோம். நண்பர்கள் புதையலை கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். மக்கள் சேர்ந்து பள்ளி, மருத்துவமனை கட்டினர். குழந்தைகள் பாடம் கற்க, நோயாளிகள் சிகிச்சை பெற அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். தாத்தா சிரித்து கூறினார், உண்மையான புதையல் பணம் அல்ல, நல்ல மனசு தான். அது எல்லாம் பார்த்து குழந்தைகளும் சிரித்தனர். நண்பர்களும் பெருமையுடன் கைவிளக்கினர்.